பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 106 12-26 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகிய அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்னி பற்றி எரிந்தது. அக்னி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஒரேவிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புள்ளை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததியை ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சித்தரிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். போதும். இந்த சங்கீதத்தை எதுக்கு வாசிச்சோம் அப்படின்ற ஏதாவது புரிஞ்சுதாங்க நமக்கு? அதில் ஒன்று, தேவனுடைய கோபம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எதனால தேவனுடைய வார்த்தைகள் ஒரு இன்எஃபெக்டிவ் ஆகுது, அது ஏன் நம்மள வாழ்க்கையில் செயல்படுறது? இன்றைக்கி நம்ம போன வாரம் இதே வாக்குத்தத்தம் வாங்கினோம். இதில் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சி டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணி அதை மெடிடேட் பண்ணிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு அது நிறைவேறும். அவர் சொல்லிட்டார், சொன்னது நிறைவேறாக போகாது. ஆனால் அது நிறைவேறத்துக்கு நம்ம அது எடுத்து பயன்படுத்த பாத்திரமா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்குற விஷயம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை நிறைய நம்மளுக்கு அளவில்லாமல் கொட்டப்படுது. நம்மளுக்கு அளவே இல்லை. எங்கே போனாலும் நம்மளுக்கு தேவனுடைய வசனங்கள், நம்மளுக்கு ஆறுதலான வசனங்கள், தேற்றக்கூடிய வசனங்கள், நம்மளை உடல் ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கினார்ன்றிருக்கு. அப்போது இந்த வார்த்தைகள், குணமாக்கும் வார்த்தைகள், நம்மளை தேற்றக்கூடிய வார்த்தைகள், நம்மளை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம எங்கேருந்து, உங்களை விட்டு எங்கேருந்து போக முடியும்? ஏன்னா ஜீவன் உள்ள வார்த்தை அங்கே தான். ஆனால் இந்த வார்த்தை பூரா செயலிழக்காமல் எப்படி அது அதோட வேலையை செய்யாமல் நம்ம அதை எப்படி அதை விட்டுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இது கலந்துருக்கு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அது நீங்கள் நான் யார் இருந்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தில் மனிதர்கள், இந்த உலகத்தில் எந்த விதத்தில் நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். எப்படியுடைய தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு செயல்படுன்றது பார்ப்போம். பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா முறுமுறுப்பு. அதுதான் இந்த சங்கீதத்தில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி போயிடுவோம். மார்க்கு 7வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் அநேக சட்டத்திட்டங்களை மோசே வழியாகும். 5 புஸ்தகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அநேக சட்டத்திட்டங்களை பழைய ஏற்பாடில் தேவனை தரிசிக்கவும் அவரை போற்றவும் மனம் திரும்பி வர்றதுக்கு ஒவ்வொரு பலி பீடமும் கொண்டு போய் என்னென்ன பண்ணணும், எப்படி ஒரு தேசத்துக்குள்ள நம்ம நுழையும் போது எப்படி ப்ரிப்பேராக பண்ணணும். அப்போ அந்த எதுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணார்னா, பாலும் தேனும் நம்மளுக்கு பொங்கி வழிகிற தேசத்தில் எப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் இன்னும் பெருகுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்தார். ஆனால் அதே கடைசியில் என்ன ஆயிடுச்சு பாருங்கள். கடைசி இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு பாரம்பரியமாக ஆக்கிட்டோம். ஒரு மனிதனை தேவனோட பக்கத்தில் வர்றதுக்கு விடாமல் ஒரு பாரம்பரியமாக ஆக்கிட்டோம். இன்றைக்கி எத்தனை பேர் பாருங்கள், இன்றைக்கி தேவனுடைய வசனத்தின்படி நடத்தாமல் அவரவர்கள் மனித கோட்பாடுகளை வச்சுட்டு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி அதில் அப்படியே கட்டப்பட்டு நின்றுட்டாங்க. பரிசுத்த ஆவி வாழ்க்கையில் வளரவே. ஸோ இதுதான் இன்எஃபெக்டிவ். அது தேவனுடைய வசனம். அதை திருப்பி படிச்சு பாருங்க. உங்களுடைய நீங்கள் போதித்து பாரம்பரியத்தினால்
உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். தேவ வசனத்தை அவமாக்குறீங்களா? இட் இஸ் ineffective. அப்படின்னா அது எஃபெக்டிவே இல்லாமல் போயிடுச்சு. அவர் எப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்தாரு, நம்மளை எப்படியெல்லாம் தேற்ற முடியும், இந்த பூமியில் எதிரிகளெல்லாம் அவர்களிட்டிருந்து நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு எப்படியெல்லாம் நம்மளை உபயோகிக்கணும்னு சொல்லி ஒரு வழிகளை காட்டினார். அதை ஒரு பாரம்பரியமாக்கி ஒரு கட்டாக ஒரு தடையாக ஒரு எரிக்கோவை எப்படி ஒரு துதியினால் உடைக்க முடிஞ்சதோ இன்றைக்கி அந்த பாரம்பரியம் எரிக்கோவை விட பெருசாக நின்றுட்டு இருக்கு பாருங்க. அதை உடைக்கவே முடியல மக்களுங்களுக்கு. ஏன்னா சத்தியம் பெருசாக தெரியாத அளவுக்கு ஒரு தடையாக நின்றுச்சு. ஸோ இது எங்கே சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:8 பாருங்க. கொலோசியர் 2:8 லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக சபைகள், நம்ம எல்லா சபையும் சொல்றது இல்லை, எல்லா பாஸ்டரையும் சொல்றது இல்லை, எல்லாரும் சில இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதாயத்துக்கு தங்களுடைய சபையை காத்துக்கொள்வதற்கு, தேவனுடைய சபைன்னு என்னாம தங்களுடைய சபையை காத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணிட்டாங்க, ஹியூமன் டாக்டரின்ஸ், மனித கோட்பாடுகள், இந்த உலகத்து ரீதியான செயல்களை அவங்களுடைய வியாக்கியானத்தில் கலந்து மனிதனை கொண்டு உள்ள விட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் எந்த வசனத்தில் இருக்கணும், தேவனுடைய வசனத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எங்கேயும் போய் நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வசனம் ஒவ்வொன்றும் தெரியுது, நம்ம டெய்லி அதை மெடிடேட் பண்ணணும். இதை பண்ணாதான் நான் இது தப்பான ஒரு போதகம் வெளியில் கொடுக்குறாங்களா, அது தேவனுடைய வசனம் பிரகாரம் இருக்கா, தேவனுடைய ஆவிக்குரியதாக இருக்குதா, தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குதா அப்படின்னு நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் அந்த கொலோசி எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அது இயேசு கிறிஸ்துவுக்குரியது அல்ல. இயேசு என்றைக்குமே என்னோடதுன்னு சொல்லவே இல்லை. மோசே சொல்லும் போது பாருங்கள், நான் இதை எதையுமே செய்யலை, எனக்கு கடவுள் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். அதே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, பிதா என்ன சொல்கிறாரோ அதே தான் நான் சொன்னேன். அப்போது அவர் சொல்லி வச்சுட்டு போன வார்த்தைகள் ஃபுல்லாக இங்கே இருக்கும்போது அதை நம்ம எடுத்து பயன்படுத்தி போகணுமே தவிர, கேட்குறது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு அது பைபிள் பிரகாரம் இருக்கான்னு எடுத்து. இது இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் தேவனுடைய வசனம் இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்கும். ஸோ நம்ம அதை படியே நடந்துட்டு போகணும். இது ஒன்று, அதாவது இந்த ட்ரெடிஷன். ரெண்டாவது இப்போ நம்ம பார்த்த அந்த முறுமுறுப்பு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முறுமுறுப்பில் என்னாகமம் 14வது அதிகாரம் 27வது வசனம். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். அடுத்த வசனம் படி. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பார், தேவன் ஒரு ப்ராமிஸ் பண்றார். அவர் ஒரு தீர்க்க தரிசனமா வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவங்கள ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டு போவேன், எல்லாமே கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே முறுமுறுப்பு நடந்திருக்கு. இந்த முறுமுறுப்புக்கு அப்புறம் வரும். இதுக்கு முன்னாடி வந்தது நீ எடுக்க நான் சொல்லிக்கிறேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. விடுதலை பயணம் 16வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்தோம்னா எந்த அளவுக்கு அவங்க போய் வந்தாங்க. இந்த 16வது அதிகாரம் தான் அந்த சங்கீதம் 106 சொல்லப்பட்டு. விடுதலை பயணம் 16:3 பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு படிங்க. விடுதலை பயணம் 16வது அதிகாரம் 3வது வசனம். நான் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட. இது என்ன சொல்றாங்கன்னா, எங்களை இந்த வனாந்தரத்தில் பட்னியை போட்டு சாகவதற்கு கொண்டு வந்தியா அப்படின்னு தான் சொல்றாங்க. வெரி சிம்பிள். நாங்கள் எப்படி இருந்தோம், எகிப்தில் அடிமையாக இருந்தாலும் நாங்கள் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுருந்தோம், நல்ல கறி மீன் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டோம். பிரெட் ரொட்டி, நம்ம பிரெட்டு நீங்கள் போட்டிருக்கு இங்கிலீஷில், அங்கே பார்த்தீங்கன்னா உணவு ரொட்டி அந்த காலத்தில் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு தான் நீ இங்கே கொண்டு வந்தீங்களா, சாவறதுக்கு போட்டுட்டியா அப்படின்னு 3வதுல சொல்கிறேன். இந்த முறுமுறுப்பை கடவுள் ஏற்றுக்கிட்டார். முறுமுறுப்பு நம்ம மேலே என்ன பண்ணோம், ஏற்றுக்கல. உங்களை நான் உங்கள் முறுமுறுப்புக்கு ஏற்றவாறே நான் உங்களுக்கு தண்டனையும் அது என் நாமத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த முறுமுறுப்பை ஏன் தேவன் ஏற்றுக்கிட்டார்?
அங்கே ஒரு குறை இருந்தது, தேவன் வந்து குறைய வைக்கல. ஆனால் அவங்களுக்கு கடவுள்கிட்ட போய் மன்றாடுறதுக்கு பதிலாக மோசைக்கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனம் படிங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்களை போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களாக. நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். பாருங்க, இங்க இந்த சோதிக்கிறது எங்க வந்து மாட்டிக்கு நின்றுச்சு பாருங்க. நீங்க முறுமுறுத்ததை ஏத்துக்கிட்டாரு, ஓகே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், மண்ணாவும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் காடையும் கொடுக்குறேன். காலையில் என்ன வந்து மண்ணா கொடுப்பாரு, ஈவினிங்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு. 8வது வசனம், சாரி. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கிறீர். அப்போ என்ன சொல்றாரு, விடிய காலையில் உங்களுக்கு அப்பம் கொடுத்துட்றேன், ஈவினிங்கில் வந்து இறைச்சியை கொடுத்துட்றேன். இதில் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் என் வார்த்தையை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடித்து போவீங்களா அப்படிங்கிறத முன்னாடி வசனத்தை பார்த்தீங்க. 4வது, நீங்கள் வந்து பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு நான் உங்களை சோதிச்சு பார்க்குறேன். நீங்கள் வெறும் அப்பத்துக்கும் வெறும் இதுக்கு மட்டும்தான் இருக்கிறீங்களா, இல்லை என் வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறது தான் ப்ராமிஸ். இதை தான் அவர் வந்து தேவன் வந்து 12வது வசத்துலேயும் அதே தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து காலையில் மண்ணா சாப்பிடுவீங்க, ஈவினிங். இப்படி ஒரு அழகான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வெயிலும் இல்லாமல் மழையும் பெய்யறது காப்பாற்றி சாப்பாடும் கொடுத்து எல்லாமே கொடுத்து, ஆனால் கேட்டது மட்டும் என்ன கேட்டார், என் நியாயப்பிரமாணத்தை. அதான் அன்றைக்கி பழைய ஏற்பாடில். இன்றைக்கி புதுசில் என் வார்த்தை எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்களா. இந்த முறுமுறுப்பு தான் அடுத்தது என்னாகும் 14:27 பார்த்தோம். எவ்வளோ தான் பண்ணாலும் திருப்பி என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் சாகணுமான்னு முறுமுறுக்கும் போது தான் அந்த இடத்துல போய் கல்லை பிளந்து கொடுத்தாரு. இது கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா 40 நாட்கள் சுற்றி வந்து இடத்த முழுசாக பார்த்து ஜோஷுவாவும் காலேபும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சத்தியத்தை சொல்கிறாங்க. என்ன அழகான ஊர், பாலும் தேனும் ஓடுது. ஆனால் அதற்கு மீறி தேவன் இடத்துல வந்து அந்த நற்செய்தியை புறக்கணித்து அங்கே பார்த்த நல்லதை புறக்கணிச்சிட்டு வந்து முறுமுறுக்கும் போது தான் தேவன் என்னப்பார், 40 நாள் சுற்றினதை 40 வருஷமாக்கி வனாந்தரத்தில் விட்டுட்டார். அங்கே தான் என்னாகும்ல இப்போ நம்ம படித்த 14:27, எத்தனை நாள் நானும் உங்களுடைய முறுமுறுப்பை சகிக்குவேன். இந்த காங்கிரிகேஷன் அப்படின்றாரு, ஒரு சின்னதாக இருந்த ஒரு பெரிய சபையை இருக்கார். காங்கிரிகேஷன் ஒரு பெரிய சபை மாதிரி இருக்கிற அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ இந்த முறுமுறுப்பு வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்னா, சபைக்கு எதிரான முறுமுறுப்புகள், வீட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டுக்கு மனைவிக்கு எதிரான முறுமுறுப்புகள், பிள்ளைகள் அப்பாவுக்கு அம்மாங்களுக்கு எதிரான முறுமுறுப்புகள், வேலை செய்கிற இடத்துல முறுமுறுப்புகள். இந்த முறுமுறுப்பு எதுவுமே தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் தேவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாதான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம். ஸோ இந்த முறுமுறுப்பு பழைய ஏற்பாட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கோ இல்லை தங்கிறதுக்கோ இல்லை தண்ணிக்கு மட்டும் இல்லை. இந்த முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாமே தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா இந்த முறுமுறுப்பு நம்மளுக்கு இல்லாமல் போனால் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், கடவுளை முன்னாடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பியே வந்து அதை பற்றி பேசாது, கடவுள்கிட்டயே பேசிகிட்டு இருங்க. சூழ்நிலைகள் மாறும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆஃபீஸில், இல்லை எனக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு பணத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பணத்தை திருப்பி பிரச்சனையை பெருசு பண்ணாமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இதில் நான் விடுதலையை காண்பேன், நான் புதுசாக பார்ப்பேன், எனக்கு இந்த பிரச்சனை தீரும். அப்படி நம்ம வார்த்தைகளை சொல்லும் போது தான் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைவேறும். நம்மளுக்கு வந்த வார்த்தைகளை முறுமுறுப்பாக மாற்றி போட்டுட்டோம்னா தேவன் என்ன பாருங்க, நீ முறுமுறுத்த தானே, நீ என்ன கேட்டியோ அதையே கொடுக்குறேன்னு கொடுத்துருவார். முறுமுறுக்கிறதுனா என்ன, எதுவுமே இல்லைன்னு வரும், குற்றம் சொல்கிறது வரும், ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் வரும், ஒருத்தர் நீ ஜட்ஜ் பண்ணால் அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வரும். ஸோ எது இல்லைன்னு வாயை திறந்து சொல்கிறோமோ அதே இல்லாமையே போயிடும். ஸோ இந்த முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்து எடுத்துருவோம், தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிச்சிக்குவோம். அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம இந்த முறுமுறுப்பில் தேவனையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஜீசஸ் கிரைஸ்டையே நம்ம டெம்ப்ட் பண்ணுறோம், அவரையே நம்ம வந்து பண்ணுறோம். அது பைபிளில் இருக்குது ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 9-10. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து
பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அப்படின்னு அதுபோல அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவை சோதித்து பார்த்தார்கள். இது எங்க இருக்குன்னாக்கா, நீங்க மறுபடியும் என்னாகும் 21வது அதிகாரத்துக்கு போகணும். என்னாகமும் 21வது அதிகாரம் வசனம் 5, 6. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இது பாத்தீங்கன்னா இதே தான் பவுல் 1 கொரிந்தியர்ல அந்த 10வது அதிகாரத்துல 9, 10 வசனத்தை சொல்றாரு. 9வது வசனத்தை இங்க தேவன் கர்த்தர் இங்க என்ன போட்டிருக்கு? யாருக்கு முன்னாடி முறுமுறுத்தார்கள்? they spoke against God. அப்போ அந்த இடத்துல இயேசு இருந்தார். நீங்க பழைய ஏற்பாடுல பாருங்க, அவர் எங்க குறிப்பிடுறாருன்னு. அந்த இடத்துல தேவனையே பாத்தீங்கன்னா சோதிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா they tempted ஜீசஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ், பழசுல கர்த்தருக்கு நம்மளும் கொடுத்துருக்கோம். ஸோ கர்த்தர் அந்த காலத்திலேயே இருந்திருக்காரு. அப்போ அவர் கூட இருக்கும்போது they tempted him. என்ன பண்ணார்? அப்போ கடைசியில் பாம்புகளை உள்ள விட்டார். அப்போ எல்லாரும் மடிந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி வராங்க, ஐயோ நாங்கள் பாவம்லாம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னா ஒரு சிலையை செஞ்சு அதை பார்க்க, அது ஒரு அடையாளமாக செஞ்சார். கர்த்தர் ஒருத்தர் இருந்தார், இந்த பாம்புகள் கொண்டு இறக்கி இவங்களை பாவங்களை அவங்க ரிப்பெண்ட் பண்ணி அவங்க மனம் மாறி திருப்பி வர்றதுக்காக அதை உருவாக்கினாங்க. அதே பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் அந்த 10வது வசனம் எங்கே சொல்லுது பாருங்க. 10வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10, 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே அழிக்கப்பட்டாங்கன்னா என்னாகும் 16, 40 அந்த வசனம் ஃபுல்லாகவே வருவோம். அதை படிக்க வேண்டாம், அது பெரிய ஒரு அதிகாரம். அதில் 3 இடத்துல வருது. ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பண்ணும்போது என்னாச்சு? பூமி பிளந்து உள்ளே போயிட்டாங்க. பூமி பிளந்து உள்ளே போனால் மீதி இருக்கிறவங்க சார் எங்களையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிடுங்க, நாங்களும் செத்து போகிறோன்னு சொன்னால் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? நெருப்பு இருக்கிறவங்கள பச்சித்து போடணும். அடுத்தது திரும்பவும் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு முறுமுறுக்கும் போது ஒரு பெரிய கொள்ளை நோயை கொண்டு உள்ள விட்டாங்க. அதான் 49 பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ஆகுமோ 16:49 இருக்கு. அத்தனை 1000 பேர் செத்து போனாங்க. இது பழைய ஏற்பாடோட முறுமுறுப்பில் புதிய ஏற்பாடில் கொண்டு ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த முறுமுறுப்பு பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடுலேயும் தேவனுக்கு உகந்தது அல்ல. அவருக்கு முறுமுறுப்பே தேவையில்லை, தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும். மத்தேயு 6:7 மத்தேயு 6:7 வெறுமையான வார்த்தைகளை கொண்டு நம்ம பண்ணோம்னா ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அழைப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்த்தைகள் இந்த முறுமுறுப்பை ஜெபிக்கும் போதே தேவனுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி ஜெபிக்கலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம ஜெபிக்கிற ஜெபமே ஒரு முறுமுறுப்பாக இருக்கக்கூடாது. அது சத்தியமுள்ள வார்த்தைகளாக இருந்து ஜெபிக்கும் போதே என்ன சொல்கிறாரு? நீங்கள் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வார்த்தைகளை தான் ஜெபிக்கணும். அப்பா எனக்கு இது இல்லை, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? நான் சில பேர் பார்த்துருக்குறேன். நான் அப்பா அவங்கள நீங்கள் வஞ்சியும் அவங்கள பச்சித்து போடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறது கூட நான் கேட்டிருக்கேன். யாராவது கடவுள்கிட்ட போய் இன்னொருத்தர தண்டனைக்கு தேவன் நம்ம தேவன் பனிஷ்மெண்ட் என்னோடது, என்னோடது, நீயே கவலைப்படுற, உனக்கு வேணுன்றது நீ ஆசீர்வாதம் வார்த்தையை போடு. கடவுள்கிட்ட போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம், நான் நல்லா ஆக்கிறதுக்குன்னு சொல்லி இதே வாயை யூஸ் பண்ணுறோம். இதே வாயை வச்சுக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணனா அவன் அழியணும்ப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. சத்தமிட்டு வெளியில் சொல்லனாலும் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் ஜெபிக்கிறது. எத்தனை காலம் தான் இந்த ஆஃபீஸில் இவன் இருப்பான், இவன் அது தேவையில்லை. பைபிள் என்ன சொல்கிறது? உன் எஜமானுக்கு நீ ஜெபி, அவன் திருந்தணும். நம்ம இந்த முறுமுறுப்பில் கொண்டு அவன் அழிஞ்சு போயிட்டான், நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம். அது திரும்பி நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால் ஜெபிக்கிறது கூட வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, வெயின் ரெப்பிட்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் சங்கீதம் 91 எடுத்து ஒரு 100 தடவை சொன்னாலும் அந்த பாதுகாப்பு பூரா நம்மளை ஒட்டிக்குமா? அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் நடத்தப்படும்.
அதை மெடிடேட் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறது, உன் வார்த்தைகளையும் உன் நினைவுகளையும் எப்போதுமே என் வார்த்தைகள் கலந்துருக்கட்டும். யோசுவா புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் இரவும் பகலுமாக நீங்கள் தியானிங்க. அப்படின்னா தியானிக்கிறது என்னன்னா வாழ்கிறது. ஒன்று தியானிக்கிறதுனா ஒரு வார்த்தை சொல்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறத தியானிக்கிறது. நடக்காமல் இருக்கிறது இல்லை. இயேசுவேன்னு சொல்லும் போது அவர் என்னன்னு சொல்ல போகிறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அவன் வார்த்தையின்படி நடந்தவங்கள மட்டும்தான் ஏன் நீ ஏன் கூட வா, நீ என்னோட பிள்ளை. ஸோ தேவனுடைய வார்த்தையை வெறும் வார்த்தைகளாக கூடி ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுலேயும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வேணும். இன்றைக்கி நம்ம ஜெபித்தோம், எங்கள் பாஸ்டருக்கு நல்லா ஆகணும், அவங்க அது கண்டிப்பாக வேணும். பேதுருக்கு அவங்க சிறையில் இருக்கும்போது ஜெபிச்சாங்க, விடுதலை அடைஞ்சாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல இருக்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுப்பா போதும் என் மகன் சரியாயிடும், அந்த மாதிரி விசுவாசத்தை தான் தேவன் கேட்குறாரு. ஸோ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி தேவனுடைய வார்த்தையை வெறுமையாக அப்படியே நம்மளை விட்டு விலகி போயிருந்தா நம்ம தான் காரணம். முறுமுறுக்கக்கூடாது. நம்ம ஜெபங்கள் ஆசீர்வாதமான ஜெபமாக தான் இருக்கணும். அவருக்கு நல்லா தெரியும் என்ன வேணும்னு, ஆனால் உன் வாய் என்ன சொல்லுது அப்படிங்கிறது மட்டும் தான் அவர் பார்க்குறாரு. அதே தான் பார்த்தீங்கன்னா மத்திய 12:36-37 பார்த்தீங்கன்னா அப்படிங்களா, மத்திய 12வது அதிகாரம் 36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ ஆசீர்வாதமான வார்த்தைகளை இருந்தால் நம்ம நியாயாதிபதிகள் நியாயமான ஆகிட்டோம், ரைட்டியஸ் மேன் ஆகிட்டோம், அதன்படி நம்மளுக்கு தீர்ப்போம். இதே உன் வார்த்தைகளில் வெறுமையாக இருந்து இன்னொருத்தனை தண்டிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்துச்சுன்னா, இன்னொருத்தரை புண்படக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் நம்மளும் தண்டிக்கப்படும். ஸோ இந்த வெறுமையான வார்த்தையை தான் தேவன் என்ன சொல்றார், விரும்புறதில்ல. உன் வாழ்க்கையில் எதுவுமே வெறுமையாக இருக்கக்கூடாதுன்றதான் தேவன் விருப்பம். நான் காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து மறுபடியும் போய் படுக்கிற வரைக்கும் வெறுமையே இருக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறாரு. எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும், எல்லாம் முழுமையாக இருக்கணும்னு தான் பார்க்குறாரு. ஸோ தேவனுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே கொடுத்தோம், நம்ம அதை வெறுமையாக ஆக்கிடக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது தான். இதில் நானும் சந்திச்சிருக்கேன், நிறைய பேர் சந்திச்சிருப்போம். மனித ரீதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை வந்துடும், ஆனால் அதை ரிப்பெண்ட் பண்ணும், ஐயோ மன்னிச்சிருப்போம், அதோடு அந்த இடத்த நம்மளே கேன்சல் பண்ணிடணும், அதை வளர விடக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு முன்னாடி இருந்த எல்லா வார்த்தைகளையும் தயவுசெய்து மறந்துடுங்க. எந்த கோபம் இருந்தாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி அது சமாதானமாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு சமாதானம் அளித்த தேவன் அந்த வழியில் நடக்கிறதுக்கு நம்மளுடைய வார்த்தைகளும் சமாதானமாக தான் இருக்கும். ஸோ இந்த வெறுமையான வார்த்தைகளும் இருக்கக்கூடாது. இப்போ கடைசியில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு கூட சார்ந்ததாயிடுச்சு. எது, நம்மளோட ட்ரெடிஷன். நம்ம கூட எங்கேருந்து நம்ம எல்லாருமே அப்படியே இயேசு கிறிஸ்துவோடு பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான். நமக்குள்ளே அந்த பழைய ட்ரெடிஷன்ஸ் ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு, அந்த பாரம்பரியம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு வார்த்தை என்னென்னா எல்லாமே ஒன்று ஆசீர்வச்சிருக்கிறேன். இந்த ஜோசியம் பார்க்குறது, குறி சொல்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில் கடந்து இருக்கு. அன்றைக்கி போய் என் ஒய்ஃப் யூடியூப்கள் காட்டாங்க, ஒவ்வொரு மாதத்துலேயும் யார் யார் பிறந்தா அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும். அது கிறிஸ்டின் சேனல் தான், கிறிஸ்டின் சேனல் தான் பார்த்தேன்றாங்க. அது பைபிளுக்கு விரோதமாக தான் இருக்குது. அது என்ன பண்ணால் சில பேருக்கு ஒத்து போகும், அது போகாமலாம் இருக்காது. ஏன்னா அவன் ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஜென்ரலாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். மார்ச் மாதம் பிறந்தா எப்படி, ஜூன் மாதம் பிறந்தா எப்படி. என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நீ ஜூன் மாதத்தில் பிறந்தா நீ யோவான் மாதிரி இருப்பேன். கடைசியில் யோவான் மாதிரி தலையெடுத்துட்டாங்கன்னா அது சொல்கிறாங்களா, அதில் யோவான் மாதிரி உனக்கு ஞானஸ்தானம் கடவுளுக்கே கொடுத்தீங்க, ஞானத்தில் வளர்த்தீங்கன்னா கடைசியில் யோவான் ஸ்தானகருக்கு என்ன நிலைமையாச்சு, தலையை எடுத்துட்டாங்க. அந்த பாகத்தை சொன்னாக்கா என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஐயோ வேண்டாம் அது தப்பாயிருந்துவாங்க. அப்போது நல்லதை மட்டும் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இன்றைக்கி உலகம். நம்ம எல்லோரும் பிறந்தவங்கெல்லாம் தேவ வார்த்தையில் ஆசீர்வாதமான ஆளுங்க. யாருக்குமே நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கிற குறைபாடுகள், நம்ம எங்கேயாவது ஒருத்தர் தவறி விழுந்துருவோம், அது போய் கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது, அதை திருத்திக்கணும். அந்த வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. நானும் நிறைய பார்த்துருக்குறாங்க, இது நான் செஞ்சுருக்கக்கூடாது. போன வாரம் சண்டே நாங்கள் ஒரு இடத்துல வெளியில் போகிறோம், என் ஒய்ஃப் கூடி சொல்ல எப்போதும் கிளம்பும்போது இன்றைக்கி வெளியில் போகிறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை பார்த்துப்போ அப்படின்ற ஒரு வார்த்தை ஒழிச்சது. நம்ம பார்த்து போயிருக்கணுமா. ஒரு அண்ணி ஏதோ ஒருத்தர் வந்தார், அவர் வண்டியை சைடு கொடுக்குறதுக்காக நான் ஒதுக்குனேன். பின்னாடி ஒரு பெரிய ஸ்டெப்பு, அதை நான் கவனிக்கல. அவர் கிளம்பி போயிட்டார். வண்டி எடுக்கும்போது ஒரு நடந்துச்சு, வண்டி ஸ்டெப்பில் இறங்கிடுச்சு. இதை தான் தேவன் பேசுகிறாரு. அது நம்ம எங்கே வரோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு செய்தி நம்ம காதில் வந்துச்சுன்னா பி கேர்ஃபுல்னா
எல்லா அணுகுலையுமே யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இது நம்ம எங்கே அவரோட வார்த்தையை துச்சமாக நம்ம எடுக்கலை, ஆனால் அதன்படி நம்ம செயல்படலை. செயல்பட்டிருந்தால் என்ன இருக்கும், வண்டி அங்கே இறங்கியிருக்காது, எனக்கு ஒரு 1 hour வேஸ்ட். அந்த 1 hourக்கு என்ன பண்ணணுமோ அங்கேயே நின்று டென்ஷன். ஸோ தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு அணுவிலையும் நம்ம ருசித்து நடக்கும்போது தான் அது நம்மளுக்கு வெற்றியாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை யார் தவிர வருவான், நம்ம தான். சாத்தான் திருடிட்டு போக தான் வருவான். சாத்தான் எப்படி திருடிட்டு போகிற வரான், உண்மையை திருடுறதுக்கு மட்டும் தான் வரான். உண்மையை திருடிட்டுனா நம்ம செத்து போயிடும். நம்மளை அழிக்கிறதுக்கு தான் வரான். நம்மள்ட்ட என்ன இருக்கோ உயிர் வாழக்கூடியது, தேவனோடு ஐக்கியத்தில் என்ன இருக்கோ அதை திருடுறதுக்கு தான் வரான். இந்த உலகத்தில் நம்ம கண்ணுலேயும் பார்க்கறதுலையும் செய்கையிலையும் சாப்பிட்றதுலையும் நம்ம பொருள் வாங்குறதுலையும் எல்லாத்துலேயுமே கொண்டு போய் சாத்தா உள்ளே போடுறதுக்கு தான் வரும். ஸோ அவன் திருடுறது சத்தியத்தை. ஸோ இந்த சத்தியத்தை நம்ம தவற விடக்கூடாது. அதுதான் பைபிள். ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தையை நம்ம எதுக்கு தியானிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் இன்எஃபெக்டிவாக அது வெறுமையாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் தியானிக்கிறோம். இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு இது நம்ம வெளியில் போய் நான் நிறைய நேரம் இதெல்லாம் பார்த்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டாக ரியாக்ஷன் தான் வருது. ஸோ தேவனுடைய வார்த்தைகளை இன்ஆக்டிவாக இருக்கவே கூடாது. கடைசியாக ஒன்று பார்த்துருவோம், இந்த ஹியூமன் டாக்டரின்ஸ் இருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி எத்தனை சபைகள் இருக்குது நீங்கள் பாருங்கள், கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரிஸ் அதுக்கு அளவே கிடையாது. ஆனால் இதில் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்து நிற்குது. சிலது ஒரு இடத்துல அப்படியே நின்று மெதுவாக போயிட்டுருக்கு. இந்த சத்தியத்தை சொல்லி வந்தது இந்த கல்வாரி டெம்பிள் பாருங்கள், சத்தியத்தை மட்டுமே போதிக்கிறாங்க. அவங்க நல்ல செய்கைகள் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரியாக இருக்குது, லட்சக்கணக்கில் வளர்ந்துருக்கு. அது ஒரு பெரிய சிட்டி அப்படி வளர்ந்துருக்கு. நம்ம ஊரில் சின்னது, நம்ம ஓரளவுக்கு அப்படியே வளர்ந்துட்டு வரோம். ஆனால் இது நம்ம அளவை நம்ம பார்க்கல, ஏன் வளருதுன்றதை மட்டும் தான் பார்க்குறோம். மனிதனோட கோட்பாடுகளை கொண்டு உள்ளே துருத்துறதே கிடையாது. ஒரு இடத்துல நேற்று ஒருத்தர் போஸ்டர் எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டாங்க, நீங்கள் அந்த டிவியில் பார்க்குற பாஸ்டர் நம்பாதீங்க, லோக்கல் பாஸ்டர் கொடுங்க, அவங்க தான் உங்களுடைய ஏதாவது சொன்னால் உடனே கால் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்டரோட நேம் மட்டும் தெரியும், நம்பர் சரியாக தெரியல. ஒரு 10 பேர் அந்த நம்பர் இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் ஃபோன் எடுத்தார், மற்றவர் எடுக்கலை. ஏன்னா அன்னோன் நம்பர், யார்கிட்டையும் அவங்க பேச விரும்புறதில்லை. யார் பேசுனாலும் எடுக்கணுங்க, அதுதாங்க ஊழியம். அவன் ஒரு தேவைக்காக தான் கூப்பிடுறான், வேறு யாரும் சும்மா கூப்பிடுறது. போஸ்டிங்க்கு என்ன வேணால் போடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க இயேசு என்னைக்காவது ஒரு மனிதரை ஒதுக்கடினாரா? பைபிளில் சொல்லுங்கள். நான் பண்ணவே மாட்டேன் யாராவது ஒருத்தர் ஒதுக்குனாரோ? வந்த அனைவரையுமே ஏற்றுக்கொண்டார், எல்லாரையும். அந்த கானானிய ஸ்திரீயை கூடிய பாருங்க, அவங்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூடி ஒரு பெரிய விசுவாசத்தை உள்ள உருவாக்கி அதை வெளியில் காண செய்தார். அந்த டேபிள்ல இருந்து கீழே விழுகிறத பொறுக்கி சாப்பிட்றோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள், மனித கோட்பாடுகள் ஒவ்வொரு மனுஷனையும் பிடிக்கும். ஏன்னா அவன் சபை வளரணும். இன்னைக்கு நிறையா சபைகள் வளர்ந்துருக்கு, நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் காசு, எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குது. அன்கண்டிஷனல் சபை நம்ம மாதிரி இருக்கிறதுல தான் சத்தியம் வளர முடியும். தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய 2ஆம் வருகையில் போய் சேர முடியும். அதுக்கு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் பண்ணுறோம். இன்னைக்கு அவங்க இல்லை, இந்த இடத்துல என்னை உருவாக்குனது, இந்த இடத்துல நான் இன்னைக்கு பேசுகிறோன்னா கடவுள் நம்மளை யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் யூஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு கடிகளுக்கு பிள்ளைகளாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னாலெல்லாம் 2 பேருக்கு முன்னாடி நின்று பேசவே தெரியாது, அவ்வளோ கூச்சம், பயம். ஆனால் என் பிள்ளைங்க வேறு மாதிரி இருக்காங்க, கடவுள் மாற்றிருக்காரு. இன்றைக்கி என் வேலையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல ஒரு குறை இல்லாமல் தேவனுடைய வசனம் எப்போதுமே இங்கே நிற்கணுன்ற கடவுளோட ஆசீர்வாதத்தை நம்மளை கொண்டு யூஸ் பண்ணுறேன். இது நம்மளே, என்னோடதும் நான் எதுவுமே ப்ரீச் பண்ணல, தேவன் வார்த்தைகள். அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும்தான் இருக்கணும். மத்தேயு 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். பாருங்க, மனித கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு நான் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆராதனை, இந்த மாதிரி ஒரு வைக்கானம், இந்த மாதிரி பண்ண இடத்துல தேவனுடைய வசனம் விருத்தி ஆகவே ஆகாது. அது நம்மளுக்கு செயல்படவே படாது. நம்ம பி கேர்ஃபுல்னு தான் சொல்லுது பைபிள். ரொம்ப கவனமாக இருங்க.
ரோமர் 16, 17, 18 இதோட முடிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடமில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, கபடமே இல்லாம தேவனிடத்துல அழகா வந்து அப்பா இயேசுவேன்னு சொல்லிட்டு வர்றவங்கள வஞ்சித்து அவங்களுக்கு பக்கம் திருப்பி அவங்களுக்கு தேவையான இச்சைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஆசைகளுக்கு யூஸ் பண்ணுறதாயிருச்சு. சரி, இதில் பி கேர்ஃபுல். எல்லாருக்குமே இதை சொல்கிறோம். தேவனுடைய வசனம் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியலனா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களை போய் விழுந்துரும். எந்த சபைக்கு ஓட வேண்டியதான். நான் நிறைய சபைகளை பார்த்தாச்சு. எந்த இடத்துல அங்கே போனோன்னா வசனம் இருக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப க்ளீனாக புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணாலும் 100% எல்லா சபையிலுமே இல்லை, சில இடத்துல வச்சுருக்காங்க. 100% பாரபட்சம் இல்லாமல் தேவன் இடத்துல வளரக்கூடிய சபைகளில் 1-2 நம்ம சபைகள் இருக்கு. இங்கே ஏதாவது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி பாஸ்டர் கேட்குறாரா, சிஸ்டர் கேட்குறாங்களா, அவங்க பிள்ளைங்க உங்கள் ஜெபம் மட்டும்தாங்க வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அது நம்மளுடைய கடமை. இன்றைக்கி நம்ம அதே பிடிச்சிக்குவோம். நம்ம எந்த விதத்துலையும் இல்லை. ஸோ இந்த 4 பாயிண்ட். 1, நம்ம எந்த ஒரு பாரம்பரியத்திலையும் இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் எதுலேயுமே இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாக செயல்படாது. முறுமுறுப்பு இருந்தால் தேவனையே தள்ளி வைக்கிறோம். முறுமுறுப்புன்றது தேவனை தள்ளி வைக்கிறோம். ஏன்னா அவர் வார்த்தை ஆசீர்வாதம் வார்த்தை. மனித கோட்பாடுகள் நம்மளுக்குள்ளே எதுவுமே ஆளுகை செய்யக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகளும் ஜெபிக்கிறது கூடி பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். சுயத்திலிருந்து பண்ணாலும் அது யாரையும் வஞ்சிக்காத வார்த்தைகளாக இதை நம்ம பிடிச்சிக்குவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மீதியுள்ள நாட்களை ஆயத்தமாக இன்னுமாக நம்ம தேவனுடைய வசனங்கள் நம்ம கிடைச்ச வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறி அது அடுத்த வருஷம் எல்லாருமே சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். நம்ம வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே நிறைவேறிச்சுன்னு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே சொல்லணும். அது நம்ம ஏதோ ஒரு அட்டை கிடைச்சதுன்னு இல்லை. அவங்க ப்ரேயர் பண்ணி தன் கையால் எழுதி கொடுத்தது. யாருக்காவது பிரிண்டட் வாக்குத்தத்தம் கையில் கிடைச்சதா? இல்லை. கைப்பட எழுதி ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது நிறைவேறது நம்ம கையில் தான் இருக்கு. தேவன் நிறைவேற்றுவார், விருப்பமாக இருக்கிறார். அதை நிறைவேறத்துக்கு தடையாமல் நம்ம இருக்கக்கூடாது. தடைக்கல்லாக இருக்காமல் அதை எல்லாருமே பலத்தோடு முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் இருக்க நம்ம தியானிப்போம்.